என்ன நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் 29. அது என்ன 29? 29 வயது என்பது ஒரு ஆணின் வாழ்க்கையில் மிக முக்கியமான வயது. ஆமாம், 29 தாண்டி 30 போயிட்டோம்னா கல்யாணம் பண்ணுறது பொண்ணு 30 வயசாமே அப்படின்னு சொல்லி விடுவாங்க. 29 வரலையுமே ஐடென்டிட்டி கிடைக்காது. காரணம் என்னவென்றால், இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் படிப்பாளிகள் இருக்காங்கள்ல, அவங்க ஆத்தாப்ப வயல் வரப்பு வாய்க்கால் தான் கிடப்பாங்க. அவருக்கு கைட் பண்ணுவதற்கு யாருமே, இவனே முட்டி மோதி இங்கேருந்து 29 வயசு வந்து திரும்பி பார்த்தாக்கா அவன் வெறுப்பேற்றுவாங்க. எது இந்த கல்யாணம் பண்ணேன்னு பத்திரிக்கை கொடுக்கறது எல்லாருமே. இன்னும் என்ன செய்வாங்க, அப்பா அத்தா நிழல்லையே இப்போ எல்கேஜிலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் விடுறது வர்றது, அதை மாதிரி கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு அசைன் பண்ணி ரிசல்ட்டை சேஸ் பண்ணக்கூடிய பெற்றோர்களே இருக்காங்க. ப்ரொஃபஸரை பார்த்து ப்ராக்டிக்கலில் மார்க் போகணும்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் யார் என்றால் படித்தவர்கள், நிறைய வேலையில் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்காங்கல்ல, அது யாருமே கிடையாது. அவனே விழுந்து தான் எழுந்திரிச்சு வரும். அப்படி ஒரு பட்டதாரி தான் இந்த படத்தோடைய ஹீரோ. 29 படத்தோடைய ஹீரோ. ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. யார்? நம்ம கார்த்திக் சுப்ராஜும் நம்மளுடைய ரஜினிகாந்த்லாம் வச்சு இயக்கினார்ல, இருவரும் சேர்ந்து இந்த படம் தயாரிக்கும் போது கதை எப்படி தேர்வு செய்திருப்பார்கள். அது ஒரு நல்ல கதையை எடுத்திருக்கிறார். ஆமாம், இது என்னாச்சுன்னா, அந்த 29 பையன், அதுவும் குறிப்பாக வேளாண்மை பட்டதாரி. விவசாய நாட்டில் வேளாண்மை பட்டதாரிகளுக்கு வேலைன்னா இல்லை, கம்ப்யூட்டரை கிச்சு பண்ணால் தான் பண்ண முடியும். அவர் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணார். 29 வயதில் ஒரு 21 வயது ஒரு பெண் பளிச்சுன்னு பிரைட்டாக வருகிறார்கள். எப்போ தான் நம்ம வந்து நாக்கு தூக்கி போட்டு நிற்பாங்க சாதாரண ஆளே, இவர் காஞ்ச மாடி கம்பளம் விழுந்த மாதிரி அலைஞ்சா கூட சொல்லுவதற்கு ஒரு சங்கோஜம். இது தாழ்வு மனப்பான்மை என்பது முதல் அந்த பட்டதாரிகளுக்கு வந்துவிடும். அப்புறம் வருகிறார்கள், இருவரும் இணைகிறார்கள், உடலாலும் மனதாலும் இணைகிறார்கள். அப்புறம் பிரிகிறார்கள். பிரியும் பொழுது அப்புறம் சேருகிறார்களா இல்லையா என்பது ஒரு கதை, ஒரு நாட்டு. இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய வெறுப்புணர்வு, பாசப்பிணைப்பு, காதல் என்பது அங்கங்கே தொட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆமாம், இது எப்படியெல்லாம் பிரிகிறது, அதை பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும், எப்படி பையனுடைய வார்த்தைகள் எப்படி அதை தொலைக்கிறது, அதனுடைய முன்னேற்றத்தை எப்படி கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு ஐஏஎஸ் படிக்கிற பொண்ணு ஃபுல்லாக மைண்டில் செட் பண்ணாமல் இருந்தால் எப்படி போய் டிவியேட் ஆகிடும். 100% லவ் பண்ணுற ஒரு பெண்ணை போய் அதை மனதாலும் எப்போ பார்த்தாலும் பிரிக்கிள் பண்ணால் அது எப்படி? இது ஒரு நிலைப்பாடு. அடுத்தாப்புல கூடுதலாகவே ஒரு மாஸ்டர் மகேந்திரன், அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி நடிப்புக்கு வந்து அவர் ரத்தத்தில் ஊனதில் கருவிலேயே கலந்த அவர் வந்து ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய எம்எல்ஏவோட பையன், ஒரு கல்லூரி தாளரோட பையன். அவர் முன்னிலையில் அவர் ஊரில் ரொம்ப நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் முன்னேறி வரும்போது எதுக்குவானா நல்ல வெள்ளைச்சட்டை போட்டாலே ஒத்துக்க மாட்டான். எங்கள் திராவிட பாரம்பரியத்தில் திராவிட இயக்கங்கள் இருக்கும் பொழுது ஆதி திராவிடர்கள் வந்து ஒத்துக்குவாங்களா என்ன, மந்திரியே கொடுக்க மாட்டான். அது மாதிரி வந்தவொடனே வந்து செய்கிறான். அது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால், அதாவது நிறுத்துங்க, அதாவது அவர் தான் சர்வீஸ் பண்ணணுமா, அவர் ஒரு அடையாளம். அவர் சொல்கிறாரு, நிறைய வேலையில் பட்டதாரி செய்ய நான் உழைச்சி வந்திருக்கிறேன்டா, நீ உங்கள் அப்பனுடைய காசுலேயும் அப்பனுடைய ரத்தத்துலேயும் உங்கள் அப்பனுடைய திருட்டுத்தனத்திலையும் வந்து நீ என்னென்ன போட்டியிடாதறானா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார். அதை வந்து போடணுன்னொன்னே அந்த ரசம் கொண்டு வரனா அவன் தான் கொண்டு போடணுமா, மோரில் கொண்டு வர சொன்னான். அப்படி வந்து ஒரு பணக்கார இல்லைன்னா மேல்நிலை அந்த ஆதிக்க மனிதர்கள் என்ன செய்வான்னா அவனை சப்ரஸ் பண்ண, அவனை வளர்ச்சியை பொறுக்க முடியாமல். இன்றைக்கி இந்த விஜய் வந்து உட்கார விட மாட்டாங்கல்ல, அது பின்புலத்திலேருந்து இயக்குன ஸ்டாலினுக்கு தான் தெரியும். அது நம்ம உள்ளே போக வேண்டாம். அது எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு சேட்டைக்கிட்ட பண்ணி கூட்டணி கட்சி அதெல்லாம் செய்கிற மாதிரி இதுலேயே அதை இன்றைக்கி விஜயோடைய கதையை வந்து அதை அதனால் திட்டமிட்டு அவர் அழகாக செய்திருக்கிறார். லோகேஷ், அந்த தயாரிப்பாளரோட லோகேஷ் கனகராஜ் வந்து அதில் செய்திருக்கிறார். அப்போ பண்ணும் பொழுது அழகாக சொல்ல, நிறுத்திக்க, நிறைய மோர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே போகுது, நிறுத்திக்க. அதை தான் நானும் சொல்லலை, அடிக்கிறார் பாருங்க, செருப்பு விளக்க மாத்திரம் அடித்து சாணி கரைச்சல் மாதிரி செய்திருக்கிறார். பெரும்பாலான இளைஞர்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறார். இளைஞர்களுக்கு ஏற்றது, முன்னேற்றத்துக்கு கூடியது. இதில் வந்து அந்த இதில் ஷான் ரோடனுடைய மியூசிக் வந்து ஆஹா என்னங்க அது, ஃப்ரெண்டாக வரக்கூடாது அவினாஷ்,
அந்த திரைப்படத்துறையில் முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணங்கள், அதோடைய ப்ரெசன்டேஷனை எவ்வளோ அழகாக வாழ்க்கையை தொலைச்சிவிட்டு வந்து நிற்கிறாங்க. 50 வயதில் கல்யாணம் ஆகாமல் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி விட்டு ஓடி போடுறா, காதலிச்சிட பொண்ணு விட்டு ஓடி போகிறா. யாருக்கு திரைப்படத்திலாம் பெருசாக வர போகிற ஒரே ஒரு போஸ்ட்டுக்காக 8 கோடி பேர் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய இடத்துல விட்டு போகிறாங்க. அப்படி ஒரு படிப்பினை. இலக்கியம் என்பது திருக்குறள் எப்பேன்னு ஒன்று வரும், கம்பராமாயணம் என்ன டிரான்ஸ்லேஷன் சப்ஜெக்ட் எப்பயும் வரும். அதுபோல் இந்த 29 என்ப ஒரு திரைப்படம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு அழகாக ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய படம், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய படம், காதல் கொடுக்கக்கூடிய மேற்படி ஐட்டத்தை கொடுக்கக்கூடிய படம். பார்க்கலாம், குடும்பத்தோட போகலாம். இது ஹாலிடேயில் கொண்டாடக்கூடிய படங்களில் மிக முக்கியமானது. போங்க சார், பிள்ளைகள் குடும்பம் நண்பர்கள் கூட தியேட்டரில் போய் பாருங்கள். அங்கே போய் பாப்கார்ன்லாம் வந்து சொத்தை எழுதி வாங்கிறானா அது அப்படி தான்.